السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد. وقد قال الله تعالى تحقيقا في كلامه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وأيضا قال: كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. وأيضا: إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العظيم. தூயவனான ஏகவனான இரட்சகனான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கே புகழனைத்து முறித்தானது. மேலும் அவன் துதிப்பதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் தூயோராக அனுப்பப்பட்ட தூய்மையின் சிகரமாக திகழும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையா மாற்றி அமைத்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இறைநேச செல்வர்கள், மேலும் தூயோனை துதிப்பதற்காக தூயோரின் உம்மத்தினராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தினமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் திக்ர் செய்து வருகின்றோம். அல்லாஹ் செய்த பெரும் பாக்கியம். எத்தனையோ நபர்கள் இந்த நேரத்தில், இந்த புனிதமான நேரத்தில் தன்னுடைய நேரங்களை அனாச்சாரமான விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த நிலையில் நம்மை மட்டும் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான நாம் பார்க்கக்கூடிய இஸ்மாகின்றது அல் ஜலீல். அல் ஜலீல் என்று சொன்னால் இமாம் பெருமக்கள் நமக்கு பல்வேறு அர்த்தங்களை காட்டித் தருகின்றார்கள். கம்பீரமானவன், மகிமையானவன், மரியாதைக்குரியவன், அதிகாரமுடையவன் என்று பல அர்த்தங்களை அல்லாஹ் இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, பொதுவாக இந்த உலகில் ஒரு ஆளுமையாக இருக்கட்டும், ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு அரசராக இருக்கட்டும், ஒரு முதல்வராக இருக்கட்டும், யாவற்றிற்கும் சிறிது அளவு மட்டுமே அவருக்கு அதிகாரம் இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அரசராக இருந்தால் அவர் ஒரு ஆணை இடுகின்றார், அது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்று சொன்னால் அது அந்த மக்களுக்கு தோதுவாக இருக்காது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்திருக்கின்ற அந்த முடிவாகின்றது, அந்த அதிகாரம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார் அல்லவா, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஇன், நிச்சயமாக ஒரு பொருளை ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நாடினான் என்று சொன்னால், ஃபயகூலு குன் ஃபயகூன், என்ன ஆயிரும்? அல்லாஹ் தஆலா குன் ஃபயகூன் என்று சொன்னால் அது ஆகிவிடும், குன் சொன்னால் அது ஆயிரும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அதிகாரத்துடையவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான், அப்படிப்பட்ட ஜலாலாக இருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த வகையில மகத்துவமானவனாக கம்பீரமானவனாக இருக்கின்ற அல்லாஹ் தஆலாட்ட நம்ம கேட்க வேண்டிய துவா, நம்ம மக்கள், இஸ்லாமிய மக்கள், இந்த உலகத்துல இஸ்லாமிய மக்கள் மிகவும் அடித்தரத்தில் இருக்காங்க. கல்வியாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், நம்மள கீழ் ஜாதி, அதாவது பிசி, பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைந்த ஜாதியாக நம்மை இஸ்லாம் மதத்தை நாம் மட்டம் தட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில இந்த ஜலீல் என்கின்ற இந்த இஸ்மின் பொருட்டா நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுடைய உம்மத்தை, எங்களுடைய சமுதாயத்தை கம்பீரமான சமுதாயமாக, வீரமுள்ள சமுதாயமாக, மகிமையுள்ள சமுதாயமாக, மரியாதைக்குரிய சமுதாயமாக, அதிகாரம் உள்ள சமுதாயமாக, அதிகாரத்தில் அமரக்கூடிய சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை ஆக்குவாராக. மற்றும் சமுதாயத்தை மட்டுமல்லாமல் சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்ற இந்த துவாவை திக்ர் செய்யும் போது நம்மளுடைய மனதிலே ஓட்டக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தரணும். என்ன செஞ்சாலும் சரி, இந்த திக்ர மட்டும் இல்ல, எந்த திக்ராக இருந்தாலும் சரி, நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது. நம்மளோட சேர்த்து நம்மளுடைய துவாலைய யார் யாரெல்லாம் நம்மளோட துவா செய்ய சொன்னாங்களோ அவங்களையும் மற்றவர்களுக்கு சேர்த்து நம்ம துவா செய்யணும். சீக்கிரமா கபூலாகக்கூடிய துவான்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம மற்றவங்க கேட்காம அவங்களுக்காக நம்ம துவா செய்யறோம்ல, அது அல்லாஹ் தஆலாவோட சீக்கிரமா கபூலாகும், வேகமாச கபூலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மட்டுமல்லாம இந்த ஜலீல் என்கின்ற அந்த இஸ்மின் பொருட்டால் அல்லாஹு தாலாவை அடையக்கூடிய பாக்கியம். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு கம்பீரத்தை கொடுக்கின்றான், நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றான், நம்மளுக்கு மகிமை மகத்துவம் அனைத்தையும் கொடுக்கின்றான். அது அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வருகின்றது. எதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால், நமக்கு அல்லாஹு தாலாவுடைய சிபத்தான பஷீராக இருக்கட்டும், சமீஹாக இருக்கட்டும், கலாமாக இருக்கட்டும், ஷபுராக இருக்கட்டும், ரஹ்மத்தாக இருக்கட்டும், மலிக்காக இருக்கட்டும், இந்த அனைத்துமே அல்லாஹு தாலா தன்னுடைய அடிமையின் தன்னுடைய படைப்பின் மீது வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹு தாலா பார்க்கக்கூடியவன் சொல்றோம், அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவன் சொல்றோம், அல்லாஹ் தாலா பொறுமையாளன் சொல்றோம், அல்லாஹ் தாலா இரக்கமுடையவன் சொல்றோம். இதெல்லாம் எப்படி நம்மளால தெரிய முடியும்? இதெல்லாம் சொல்லிடுறோம். இதனுடைய அர்த்தம் கொஞ்ச அளவுக்காவது நம்மளால விளங்க முடியுது, நம்மளால அறிய முடியுது அப்படின்னு அதற்கு காரணம் அல்லாஹு தாலா அவனுடைய இஸ்மான ரஹ்மத்து, மலிக்கு, கஃபூரு, சபுரு, சமீஹ், பஷீரு இந்த அனைத்து சிபத்தையும் அவனுடைய அடியானான நம்மீது அல்லாஹு தாலா வெளிப்படுத்துறான். நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? இது மூலியமா நம்மளால அறிந்த அளவு, நம்மளால முடிந்த அளவு அல்லாஹு தாலா எப்படி பார்ப்பான், அவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்ச அளவுக்கு நம்மளால விளங்க முடியுது. அல்லாஹு தாலா அவனுடைய சிபத்தை நம்மின் மூலியமா வெளிப்படுத்தலனா அல்லாஹ் தாலாவுடைய இஸ்முக்கு நம்மளால அர்த்தம் சொல்லவே முடியாது. ஆக நம்ம எந்த செயலாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடமிருந்து வருகின்றது. நம்ம பார்க்கிறோமா? அல்லாஹ் தாலா எனக்கு பார்வையை கொடுத்திருக்கான், அவனுடைய சிப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கான். நம்ம உயிரோடு இருக்கோமா? அல்லாஹு தாலா ஹைங்கிற சிப்பத்தை நம்மள்கிட்ட தந்திருக்கான். நம்மள்கிட்ட ஹைங்கிற சிப்பத்தை தந்ததுனால நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைவை கொண்டு நம்ம அனைத்து திக்கரையும் செய்யணும். அது மட்டும் இல்லாம ஜலீல் என்று திக்கரை செய்யும் போது அனைத்து விதமான பாவங்களையும் அல்லாஹு தாலா மறுக்கின்றான். அந்த நினைவு கூர்ந்து அல்லாஹ் தாலாவை அல் ஜலீல் என்ற திக்கரை செய்வோம். யா ஜலீலு யா ஜலீலு யா ஜலீலு யா ஜலீல் 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 யா ஜலீலு யா ஜலீலு யா ஜலீலு யா ஜலீல். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக அல் கரீம், சங்கையானவன். அல்லாஹு தாலா மிகச் சங்கையானவன். எந்த அளவிற்கு என்று சொன்ன அல்லாஹு தாலா நான் முன்னாடி சொன்னல்லவா, அல்லாஹு தாலா அவனுடைய சிபத்தினுடைய அடியான் மீது தான் வெளிப்படுத்துவான். நம்ம இவ்வளவு சங்கையா இருக்கோம், வெளியே போய் பார்த்தா எவ்வளவு வாலிபர்கள், நம் சக வயதுள்ள வாலிபர்கள் தன்னுடைய வயதை வீணாக அனாச்சார விஷயங்களுக்காக, ஹராமான விஷயங்களுக்காக கருத்திக் கொண்ட அந்த நிலையில அல்லாஹ் தாலா நம்ம எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கான், எவ்வளவு சங்கையா வச்சிருக்கான். நம்ம ஊருக்குள்ள போறோம், நம்மள எவ்வளவு சங்கையா வரவேற்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சங்கையை வந்து அல்லாஹ் தாலா நம்மீது வெளிப்படுத்திருக்கின்றான். அதுக்கே நம்ம தன்னை சுக்குர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மிடம் இந்த சங்கையை கொடுக்கிறான் அல்லவா? எதற்காக? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எந்த விஷயம் செஞ்சாலும் சரி நான் உங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. இன்னமா நுத்இமுகு லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா. உங்களுக்கு நாங்க உணவளிக்கிறோமா, உங்கள்ட்ட நான் இங்க எந்த நன்றியை எதிர்பார்க்கல. அல்லாஹ் தஆலா எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு செஞ்சிருக்கான். அதை தான் நாம் அவனுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ஷுக்ரை எதிர்பார்க்காம நாம் செய்வோம். அல்லாஹ் தஆலா சொல்வான் அல்லவா, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்கு, அவனுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நம்ம அல்லாஹ் தஆலா எவ்வளவு நமக்கு ரஹ்மத் செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சிட்டான்? கடைசி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செஞ்சிட்டான்? என்னுடைய இறைவனை கை விட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோமே தவிர, என்ன செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு இதை வச்சிருக்கான். சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் போச்சுன்னா அதை விட பெட்டரான விஷயம் உங்களுக்கு வரும். ஒரு விஷயம் போச்சுன்னா அதை விட சிறந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவான் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதே போல அந்த சங்கையாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சங்கையானவன் என்று சொன்னால், நம்ம கேட்காமலே தருவான், கேட்டதை விட அதிகமா தருவான். உங்களுக்கு உணவு வேணுமா, கொஞ்ச நாள் பசியா இருங்க. பசியா இருக்குமோ நம்ம அல்லாஹ் திட்டுவோம், அல்லாஹ் தஆலா என்ன இப்படி பண்றான்னு தெரியலையே,
நமக்கு பசியா இருக்குது, உணவளிக்க மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பார்த்தா அன்னைக்கு கொஞ்ச நேரம் சென்று அல்லாஹு தாலா அதை நம்ம எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த உணவாக அல்லாஹு தாலா தருவான். அதே போன்று இந்த பூமியை தமக்கு சாதமாக நாம் என்ன செய்கின்றோம், அல்லாஹு தாலா குர்ஆன்ல அல்லாஹு தாலா நமக்கு இந்த பூமியை தன்வசம் ஆக்கி தந்திருக்கின்றான். அதற்கு நாம் அல்லாஹு தாலா சுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான சங்கையான விஷயங்களை நமக்கு தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலாவை நாம் யா கரீம் என்கின்ற திக்ரை செய்வோம். யா கரீமு யா கரீமு யா கரீமு யா கரீம் 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 யா கரீமு யா கரீமு யா கரீமு யா கரீம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாமல் அல் கரீமுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா தாராளமானவன். அல்லாஹ் தாலா தாராளமானவன். அல்லாஹ் தாலா நம்ம கேட்க வேண்டியதுவா, அல்லாஹ் தாலா நமக்கு அந்த தாராளம் நம்மளுடைய அனைத்து இந்த உலகத்துல உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணும் என்ற அந்த துவாவை இந்த மஜ்லிஸின் போட்டு நம்ம கேட்டுக்கொண்டு இந்த புனிதமான இருக்கிற மஜ்லிஸை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.